இது ஒரு எளிய எறும்பு சாதி. இன்று இதன் மதிப்பு $200,000 அருகில் உள்ளது. ஆனால் 1912ஆம் ஆண்டு இது அதைவிட அதிக மதிப்புடையதாக இருந்தது. இந்த சிறிய உலோக துண்டு டைட்டானிக்கை காப்பாற்றுவீங்கோ. பெரும்பாலானவர்கள் டைட்டானிக் ஒரு ஐஸ்பர்க் மீது மோதி விபத்துக்குள்ளானது தவறான அதிர்ஷ்டம் அல்லது அதிக வேகத்தினால் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் கப்பல் குழுவினர் பார்வையற்றவர்களாக இருந்தனர். கப்பலின் மேல் பகுதியில் இருந்த காவலாளிகளிடம் தொலைநோக்கிகளிகள். இப்போது டேவிட் பிளேர் வருகிறார். அவர் அந்த கப்பலின் 2வது அதிகாரியாக இருந்தார். ஆனால் கடைசி நொடியில் அவரை விட மூத்த அதிகாரி ஒருவர் அவரை மாற்றினார். அந்த கடைசி நொடி மாற்றத்தின் குழப்பத்தில் பிளேயர் தனது ஜேபில் ஒரு சாவியுடன் கப்பலை விட்டு வெளியே சென்றார். அந்த சாவி காவலாளிகளுக்கான தொலைநோக்கிகள் இருந்த அலமாரியை திறக்கும் சாவி. அவை இல்லாம காவலாளிகள் ஒரே பணியிருள்ள தங்கள் கண்களையே நம்ப வேண்டியிருந்தது. அவர்கள் அந்த ஐஸ்பர்கை பார்த்ததே மிகவும் தாமதமாகிவிட்ட பிறகுதான். டேவிட் பிளேர் அந்த சாவியை தனது வாழ்நாள் முழுவதும் நினைவு பொருளாக வைத்திருந்தார். ஒரு மறக்கப்பட்ட ஜேப்பால் ஏற்பட்ட $400 மில்லியன் பேரழிவை எப்போதும் நினைவூட்டும் ஒன்று. அந்த சாவி பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏலத்தில் விற்கப்பட்டது. ஆனா அந்த தவறின் விலை என்றென்றும் நிலைத்துவிட்டது.